கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தம்முடைய இரக்கத்தால், கர்த்தருடைய இரக்கத்தால் கழிந்த 12 மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்தரை ஆராதிக்கும்படியாய் பரிசுத்த ஆலயத்திலே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்கத்தக்க ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தவர், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. நான் உன் வலது கையை பிடிக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ ஏன் பயப்படுற? எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு 11வது மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே நமது வலது கையை பிடித்து இப்படி நடத்தியிருக்கிறார், துணை நின்றிருக்கிறார். துணை நின்ற ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. 12வது மாதத்திலும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற வேலையெல்லாம், பாடுகிற வேலையாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்தரிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, வேத வசனத்தை வாசிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை ஆராதியுங்கள், தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அந்த துணை நிற்கிறவருக்கு முன்பாய் உங்கள் கைகளை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி அவர் பிடித்து கொள்ளும்படி இடம் கொடுங்கள். ஆண்டவர் பிடிக்கிற வேளையில், வலது கையை பிடிக்கிற வேளையில் அவருடைய இடது கையால் பிடிக்க மாட்டார், அவர் தமது வலது கையால் தான் பிடிப்பார். அந்த வலக்கருத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 73:23, Psalm 73:23, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எப்பவும் நான் உம்மை கூட தான் இருக்காண்டவர். இந்த வார்த்தையை நாமும் சொல்லணும், நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும். ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்மை கூட தான் இருக்கிறேன், நீர் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உணர்ந்தவனாய், அனுபவப்பட்டவனாய் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் உம்மோடு இருக்கும் போதெல்லாம் நீர் என் வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறேன். அவன் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும், எங்கெல்லாம் ஓடுனான் பாருங்க. 3 முறை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்கெல்லாம் ஓடுகிறான், தப்பு வித்து கொள்ள, தன்னை தானே காப்பாற்றி கொள்ள எங்கெல்லாம் ஓடுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஓட வைக்கிறார், அவனை நடக்க வைக்கிறார், அவனை மறைத்து வைக்கிறார், அவனை ஒரு பாதுகாப்புக்குள் வைக்கிறார். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் உம்மை கூட தான் இருக்கிறேன், வேறு யார் கூட இல்லை, எப்பொழுதும் நான் உம்மோடு தான் இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அவர் தாங்குவார், அவர் தப்புவிப்பார், அவர் போஷிப்பார், அவர் நடத்துவார், கண்மலையின் மறைவிலே நம்மை ஒளித்து வைப்பார். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரமும் உண்டு, அந்த வல்லமையும் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் நல்லவர். கொஞ்சம் இந்த உலக பிரகாரமாக பார்ப்போமா? நல்லவங்க தான் நன்மை செய்வாங்க, நல்லவர்கள் நன்மை செய்வார்கள். நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற வேளையில் நல்லவர்கள் தாமாக நன்மை செய்வாங்க. அவங்கள நன்மை செய்ய வைக்க அனுப்பினது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற தேவன். சில வேளையில் நம்ம கேட்க மாட்டோம், கேட்காமலே நமக்கு ஆண்டவர்கிட்ட தான் கேட்போம்.
ஆனால் இந்த உலகத்தில் பதில் கொடுக்க ஆண்டவர் அநேகரை வைத்திருக்கிறார். நல்லவங்க அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போ அதுக்கு நேர் எதிராக கெட்டவங்க தீமையை தான் செய்வாங்க, அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. சிலர் நம்மளை வேதனைப்படுத்தி, குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, அவமானப்படுத்தி, காரணம் இல்லாமல் பகைத்து நாம் அழுவதை பார்க்கும்படியாய், அதை ரசிக்கும்படியாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த உலகத்தில், இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அவங்க எவ்வளவு தூரம் அழ வைத்தாலும் கர்த்தர் நல்லவர், நமக்கு துணையாய் நின்று நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மகனே, மகளே, இதெல்லாம் உலகத்தில் இருக்கும். தாவீது சொன்னது மாதிரி, சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி, நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என்னை தாங்குகிறீர். அவர் தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம் தேவன் நல்லவர். நம் தேவன் நம்முடைய கருத்தை பிடித்து நடத்தினார். அவர் நமக்கு அநேக காரியங்களை இந்த வருஷத்தில் செய்திருக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து தான் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். இந்த ஜீவனை இந்த வருஷம் முழுவதும் காத்தாரு, கர்த்தர் பாதுகாத்தார் அல்லவா? அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நன்மை செய்தார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் ஆயத்தமாகுங்கள். யாருக்கு தெரிந்த ஒரு வசனம், சங்கீதம் 34:10 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அநேக நாட்கள் அது பட்டினியாக இருக்கும். ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது பட்டினின்னு சொல்ல முடியாது. எப்படியும் கொஞ்ச நேரம் கழித்து கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பெற்றுக்கொள்ள முடியாமல், சாப்பிட முடியாமல், நடக்க முடியாமல் பட்டினியாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை அப்படி விட்டு விட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், பூமி அவருடையது, உலகம் அவருடையது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருடையது. எப்படியாவது ஆண்டவர் எதன் மூலமாக கொண்டு வந்து நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாமல், ஒரு நன்மையும் குறைவுபடாமல். சில வேளையில் சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு அந்த வேலை கிடைக்காதுன்னு தான் போனேன், ஆனால் கிடச்சிட்டு. அப்போ அவங்க விசுவாசம் எங்கே இருக்குது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனக்கு கிடைக்காதுன்னு தான் போனேன், ஆனால் இன்டர்வியூ முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு வேலை கிடச்சிட்டு. அவருடைய விசுவாசம் கிடைக்காது, கிடைக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு நன்மையும் குறைவிடாமல் கொடுக்கிறார். என்றைக்குமே நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. நான் போகிறேன், எனக்கு துணையாய் நிற்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார், நிச்சயமாய் அவர் எனக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார். எதை கேட்டீங்களோ அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தத்துவம், அதிகாரம், அரசாட்சியின் அதிகாரம் அவருடைய தோள் மேலே இருக்குது. ஆண்டவரே, உங்களுடைய தோள் மேலே இந்த கர்த்தத்துவம் இருக்கிறது, எனக்கு இந்த காரியத்தை நீ செய்யும் ஆண்டவரே என்று நாம் சொன்னோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது சத்தியமான வார்த்தை, இது உண்மையான வார்த்தை, இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, வல்லமையான வார்த்தை. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. அன்பானவர்களே, 11 மாதம் வரைக்கும் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலும் அதே வார்த்தையை வைத்து நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அதிகமாக கர்த்தரை தேடணும், ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த மாதத்தில் அதிகமாக ஜெபிக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எங்கிருந்து இந்த ஆசீர்வாதம் வந்ததென்று நாம் கேட்க முடியாது. அப்படி ஆச்சரியமான பாதையிலே தேவன் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எஸ்ரா என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதிலே நடுப்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எவ்வளோ அழகாக சொல்லுகிறான் பாருங்க. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா? எங்களுக்கு துணை செய்யும்படி, அதுக்கு முந்தின பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க
வெட்கப்பட்டிருந்தேன். வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாட்ட போய் எனக்கு குதிரையை தாரும், எனக்கு சேவகர்களை தாரும் என்று கேட்க நான் எப்படி இருந்தேன்? வெட்கப்பட்டிருந்தேன். கேட்கறதுக்கே எனக்கு வெட்கமாக இருந்தது. ஏன் போய் கேட்கணும்? ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்கிறவன், ராஜாதி ராஜாவை நான் தொழுது கொள்ளுகிறவன், ராஜாதி ராஜாவை நான் நோக்கி கூப்பிடுகிறவன். ஏன் எனக்கு அவர் தரமாட்டார்? நிச்சயம் தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கள் தேவனுடைய கரம், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாய் இருக்கிறது. நன்மையாய் இருக்கிறது. எஸ்ராவை பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். அந்நிய ஒரு ஆள்கிட்ட எச்சரிக்கிறார், நீ உலகத்தை தேடி ஓடாத, உன்னை உருவாக்குறவரை தேடி ஓடு. ஒருவேளை பெற்ற தாயும் தகப்பனும் கூட செய்ய முடியாது, பிள்ளைகள் கூட செய்ய மாட்டார்கள், கூட பிறந்தவர்கள் கூட எதையும் செய்ய முடியாது. ஆனால் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் தேவனை தேடுகிற ஒவ்வொரு மேலும், உங்கள் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாக இருக்கிறது. தேடுங்க, தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் அவர் தர வல்லவராக இருக்கிறார். செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். யாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஒரு அற்புதம் தான். ஏனென்றால் ஆண்டவரை தேட ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அங்கே கர்த்தர் இருக்கிறார், அந்த இடத்தில் நாம் தேடுகிற வேளையில் நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 6 verses from 5 to 9. மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவர் 6 நாளுக்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்ல, இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாளுக்கும் கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறார். அப்போது இந்த நாளில், அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே போய் ஆண்டவரை தேடினோம் என்றால் நிச்சயமாய் அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். திங்கள் கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாம் போகிற இடத்துலெல்லாம் நமக்கு பின்னாலே வருகிறார், போகிற இடத்துலெல்லாம் நமக்கு முன்பாக செல்லுகிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் வலப்பக்கத்திலே அவர் துணையாக இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறார். 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருக்கிறார். 6 நாட்களில் நான் செய்த நன்மைகளை நினைத்து என் பிள்ளைகள், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜெப வீட்டில் வந்து என்னை ஆராதிக்க வருவார்கள், என்னை துதிக்க வருவார்கள், எனக்கு நன்றி செலுத்த வருவார்கள் என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவரை ஆராதித்து அவருடைய சமத்தந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஜனங்கள் வருகிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் எஸ்ரா சொல்லுகிறார் அல்லவா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. நன்மை எனக்கு நன்மையாக இருந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் போய் கேட்கறதுக்கு, மற்றவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு நான் வெட்கப்பட்டேன். ஆனால் கர்த்தர் என் வெட்கத்தை சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். இயேசு சொன்னார் 6வது வசனத்தில், வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் பிரவேசிக்கிறார். அந்த ஜெப ஆலயத்தில் அந்த மனிதனுடைய பெயர் சொல்லவில்லை, சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாவரும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், அறிந்த சம்பவம் தான். இருந்தாலும் இந்த 11 மாதங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே, இந்த 12வது மாதத்திலும் ஜெப ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சூம்பின காரியங்களில் அவர் கிரியை செய்ய போகிறார். இது நடக்காது, பலர் சொல்லியிருக்கலாம், அந்த மனிதனை பார்த்து சொல்லியிருக்கிறார், இது உன் வாழ்க்கையில் நீ நடக்காது, உன் வலது கை அப்படித்தான், எப்படி இருக்கிறதோ அப்படித்தான், அந்த கையை மாற்ற முடியாது,
இவனும் துக்கத்தோடு வந்திருக்கிறான். ஒருவேளை அவன் பேரை மற்றவங்க மறந்துருந்தாலும் கூட அவனை சூமன வலதுகை உடையவனேன்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனாலும் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை ஒருவனாலும் தடுக்க முடியவில்லை. நீ பரியாசம் பண்ணதியா, பண்ணிட்டு போ. நீ மற்றவளை என்னை குறித்து சொல்லுகிறாயா, சொல்லிட்டு போ. நான் எங்கே இருப்பேன்? தேவனுடைய ஆலயத்தில் இருப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? வேதத்தை படித்து பார்க்கிற வேளையில் பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் இயேசு வந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு வந்திருக்கிறார் என்றால் பிதா அனுப்பி இருக்கிறார் இயேசுவை. அவர் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ண அங்கே வந்திருக்கிறார். அவர் சொன்னார், பிதா இல்லைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை கேட்டு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்திலும் கூட பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். தேவ ஆலயத்தில் அவர் பெரியவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுப்பி இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய் என் வாழ்க்கையில் இது நடக்கலை, எனக்கு கிடைக்கலை, நான் பெற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கும் அநேகர் கண்களுக்கு முன்பாய் நான் ஒரு வேடிக்கையான ஒரு பொருளாக இருக்கிறேன், இல்லாவிட்டால் நான் தலைகுனிந்து நான் செல்லுகிறேன் என்று சொல்வீங்கன்னா ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, இன்றைக்கு இந்த இடத்துல அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய வார்த்தையை அங்கு போதிக்கிறார், உபதேசிக்கிறார். சொல்லுகிற வேளையிலேயே அங்கே சூம்பன வலதுகையுடைய ஒரு மனுஷனை இருந்தான். அந்த மனுஷனை அவர் பார்க்கிறார். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது வேத பாரகரும் பரிசேரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக, என்ன நடக்கப் போகுதுன்னு, ஒரு ஆச்சரியமும் அற்புதமான காரியங்கள் நடக்கப் போகுதுன்னு அவங்க அதை எதிர்பார்க்கல. எப்படி இவர் ஓய்வு நாளில் சுஸ்தமாக்க முடியும், சுஸ்தமாக்க முடியும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். யோசிக்கிற வேளையில் 9வது வசனத்தை பாருங்கம்மா, 9வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு இப்படி குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக இருக்கிற மனிதனை பார்த்து கேட்கிறார், நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? யார்கிட்ட கேட்குறாரு? இந்த வேத பாகரும் பரிசேரும் குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்கிற மனுஷர்கிட்ட கேட்குறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதா தீமை செய்வதா ஜீவனை காப்பதா ஜீவனை அழிப்பதா எது நியாயம்? எது நியாயம்? ஆண்டவர் ஆலயத்தில் வந்திருக்கிறாரு, நன்மை செய்து நம்முடைய ஜீவனை காக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் அழிக்கிற தேவன் அல்ல. அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் அழிக்கிற தேவன் அல்ல. நான் நன்மை செய்ய வந்திருக்கிறேன், நன்மை செய்ய வந்திருக்கிறேன். தேவ ஆலயத்தில் இன்றைக்கு உபதேசித்தேன். நீ என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் வந்திருக்கிற, நான் உன்னை ஒன்றும் செய்யலை, நான் நன்மை செய்ய வந்திருக்கிறேன், அந்த ஜீவனை காப்பாற்றும்படியாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள ஒரு தேவன், எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். அவர் நன்மை செய்கிறவர் தான், தீமை செய்வது அவருக்கு விருப்பம் கிடையாது, செய்யவும் மாட்டார். நன்மை செய்கிற தேவன். அந்த இடத்துல இருந்து அத்தனை பேரையும் பார்த்து கேட்கிறாரு, நான் நன்மை செய்வதா ஜீவனை காப்பதா, அல்லது நான் தீமை செய்வதா அழிப்பதா, எது நியாயம்? நீ சொல்லணும். வாயடைத்து போனார்கள், கர்த்தர் வாயடைக்க வைப்பார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் அது வாய்க்காதே போகும், வாய்க்காது. இத்தனை நாட்களும் அனுபவித்திருந்த அந்த வேதனையான வார்த்தைகள், குற்றப்படுத்தி காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து இருதயத்தை உடைத்த அந்த வார்த்தைகளை கர்த்தர் அது வாய்க்காது. வாய்க்க போவது எது தெரியுமா? கர்த்தர் நன்மை செய்ய போகிறார், கர்த்தர் உன் ஜீவனை காக்கப் போகிறார். ஹல்லேலூயா.
எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதுங்க, யாரும் இல்லைன்னு நினைக்காதுங்க. ஒருவர் இருக்கிறார், நமக்காய் பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் ஒருவர் இருக்கிறார், அற்புதம் செய்யும்படியாய் ஒருவர் இருக்கிறார், அதிசயத்தை செய்யும்படியாய் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வலது கையை தம்முடைய வலது கரத்தினால் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென். 8வது வசனம். அங்கு இருந்த அத்தனை பேருடைய சிந்தனைகளையும் அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அவன் எழுந்து நின்றான். சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில். இவங்க எல்லாரும் உன்னை பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு நன்மை செய்வது இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. உன் ஜீவனை காப்பது இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவங்க விரும்புவது தீமை செய்யணும், அழியணும், அழிஞ்சு போகணும். ஒருவேளை அந்த இடத்துல அவன் ஒரு அருவருப்பின் சின்னமாக இருந்திருக்கிறான். அவன் அந்த வலது கையை எப்படி வைத்திருப்பான் பாருங்க. தான் சரீரத்தில் இருக்கிற அந்த வலது கையால் அவன் எடுத்து சாப்பிட முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. யாராவது அவனுக்கு உதவி செய்தாங்கன்னா இடது கையால் தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பரிதாபமான ஒரு மனிதன், ஒருவேளை வாலிபனாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த மனிதனை ஆண்டவர் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தினார். இன்றைக்கும் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் வலப்பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார். ஏனென்றால் சத்துருக்களுக்கு நடுவில் கர்த்தர் கொண்டு நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வாஞ்சியோடு நிற்கிறார். நடந்த சம்பவம் என்ன? 10வது வசனம். அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு, உன் கையை நீட்டு. அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கும். உடனே 2 நாள் கழிச்சல்ல, 5 நாள் கழிச்சல்ல, 10 நாள் கழிச்சல்ல, உடனே நடுவில் கொண்டு நிறுத்திட்டு ஆண்டவர் நன்மை செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறபடினால, நன்மை செய்து இந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பினபடினால உன் கையை நீட்டு என்றார். அவன் எப்படி நீட்டியிருப்பான்? இடது கையால் தன் வலது கையை பிடித்து அவன் அப்படியே நீட்டியிருப்பான். ஏனென்றால் அந்த கரத்தை நீட்ட முடியாது, செயல் இழந்து போகிற ஒரு கரமாக இருந்தது. நீ தேவனுக்கு முன்பாக உன் வலது கையை உயர்த்தினாய் என்றால், வலது கையை உயர்த்தி நீ தேவனை ஆராதித்தாய் என்றால், உன் வலது கரத்தை பிடித்தவர் துணை நிற்க அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே வலது கையை நீட்டுகிறான். அந்த கை மறு கையை போல சுஸ்தமாயிட்டான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியம், அற்புதமான காரியங்களை தேவன் அவர்களுக்கு செய்திருக்கிறார் பாருங்க. ஆமோஸ் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையையே தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் நன்மை செய்கிற தேவன், அந்த நன்மை செய்கிற தேவனை தேடுங்கள், அவர் நன்மை செய்வார். நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல. இது நடக்காது, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது, இந்த செயல்கள் நடக்காது, நான் ஏன் அதை பார்க்கணும், எதிர்வினையாய் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பிழைக்கணும்னா நன்மை செய்து உன் ஜீவனை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நீ பிழைக்க வேண்டும் என்றால் நன்மையை தேடு. அப்பொழுது தேடுகிற வேளையில் நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு இருந்து அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்லுகிறபடி, நீங்கள் கேட்கிறபடி உங்களுக்குரிய நன்மையை தேடுங்கள். பரிசுத்த நாளில் பரிசுத்தருக்கு முன்பாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டுருப்பான். என்னைக்காவது எனக்கு இந்த கை சரியாகும், அவனுக்குள் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். இயேசு எத்தனையோ அற்புதத்தை செய்திருக்கிறார். அவர் சொன்னால் போதும், அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் அவர் வல்லமை உள்ள தேவன். சொன்னால் போதும், அது நடந்திருக்கும்.
அதே போல் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று அவன் எவ்வளவோ விசுவாசத்தோடு வந்திருந்தான். இன்றைக்கு அவனுடைய கை மற்ற கையை போல சரியாயிற்று. ஆலயத்துக்குள் வரும்போது எப்படி வந்தானோ அதே போல இயேசு அவனை அனுப்பவில்லை, வித்தியாசமாய் மாற்றி அனுப்புகிறார். அவன் போகிற வழியில் அநேகர் இவனை பார்த்துருப்பாங்க. இன்னும் காலையில் பார்த்தன சூமன கையுடைய மனுஷன் ஒருவனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்ற முடியாது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்ற முடியாது. ஆனால் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரை. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் ஆண்டவர் பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுகிற வேளையில் அவர் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38, நசனாகிய இயேசுவை நன்றாக கவனித்துக் கொள்ள தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவ ஆலயத்துக்குள் இயேசு வருகிறார். எப்படி வருகிறார்? பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் வல்லமை உள்ளவராய் வருகிறார். வல்லமை உள்ளவராய் வருகிறார். அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை சுற்றி 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 ஆண்டவர் வருகிறார். சுற்றி வருகிறார், சுற்றி வருகிறார். உன் குடும்பத்தை சுற்றி வருகிறார், உன் தொழிலை சுற்றி வருகிறார். இடம் கொடுப்பா என்றால் இந்த நிமிடத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த சூமன கையுடைய மனிதன், ஆண்டவரே என்னை இப்படி ஏன் படைச்சீர் ஆண்டவரே, நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் வேதனைப்பட்டிருக்கிறேனே, கேட்கவே இல்லை. ஜெப ஆலயத்தில் வருகிறவர், தேவனுடைய ஆலயத்தில் வருகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவரும் வல்லமை உள்ளவரும் வருகிறார். வந்தது மட்டுமல்ல, அவர் சுற்றி திரிகிற தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை சுற்றி திரிகிற தேவன். ஒரே ஒரு காரியம், அவருக்கு இடம் கொடுத்தாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னை சுற்றி வருகிறார், என்னை சுற்றி வருகிறார். நிச்சயமாக இடம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு அந்த சபையின் நடுவே கொண்டு வந்து ஒரு மனிதனை சுஸ்தமாக்கினார் என்றால் இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வல்லமையோடு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒரே ஒரு விசுவாச வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் பகுதியை வாசிப்போம். நெகேமியா 2:18. நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளெல்லாம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. வலது கையை நீட்டு சுகமாக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. அவர் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் குறைவிடாமல் அவர் பாதுகாத்து கொள்வார். நாம் எழுந்து நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? எதில் எல்லாம் ஆண்டவரே நான் தோற்று போய் இருக்கிறேன், எதில் எல்லாம் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன், எதில் எல்லாம் நான் சமாதானத்தை இழந்து நிற்கிறேன். இன்றைக்கு எல்லாம் இருந்தும் எல்லாரும் இருந்தும் தனிப்பட்ட ஒரு மனிதனாய், தனிப்பட்ட ஒரு மனுஷியாய் நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு யாரும் துணை இல்லை ஆண்டவரே, யாருமே துணை இல்லை அப்பா. ஆனால் நீர் வாக்குத்தத்தமாக எனக்கு தந்திருக்கிறீர், உடைய வார்த்தையை தந்திருக்கிறீர். என் வலதுகையை பிடித்து என்னை தாங்குகிற ஒரு தேவனாய் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நான் அறிந்திருந்தும் நான் உம்மை தேட மறந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வருஷ கடைசியில் வந்து நிற்கிறேன். நீர் 11 மாதமும் எனக்கு நன்மைதான் செய்தீர் ஆண்டவரே, நன்மைதான் செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தினால் என்னை தாங்குநீர் ஆண்டவரே, என் வலது கையை பிடித்து தாங்குநீர் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகாமல் நீர் நல்லவரும் நன்மைகள் செய்கிறவருமாய் இருந்தீர் ஆண்டவரே. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு விசை ஆண்டவரே, எத்தனை வருஷங்களாய் அந்த ஜெப வீட்டிலே ஜெப ஆலயத்திலே அந்த சூமன கையுடைய மனுஷன் வந்து நின்றாலும் அவனுடைய வாஞ்சை விருப்பத்தை அறிந்த தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்து அவனுடைய மற்ற கையை போல சொஸ்தமாக்கும்படியாய் கர்த்தர் அந்த கருத்தை சொஸ்தமாக்குனீரே. சபையின் நடுவிலே அற்புதம் செய்தீரே. இன்றைக்கும் கர்த்தாவே நீர் வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் இன்றைக்கு நீர் அற்புதம் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், ஆண்டவர் இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களையும் ஆண்டவரை நன்மை செய்கும்படியாய், நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருந்தவர்களையும் நீ சுற்றி 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 வந்திருக்கிறீர். நீ சுற்றி திரிந்தீர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாட்களில் நன்மை செய்வது உமக்கு விருப்பம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவனை காப்பது உமக்கு விருப்பம் ஆண்டவரே. நன்மை செய்வீராக ஆண்டவரே, நன்மை செய்வீராக ஆண்டவரே. அந்த ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வலதுகை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராய், ஆண்டவரை நன்மை செய்கிறவராய் என்னோடு கூட இருக்கிறீரே. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது என்று அன்றைக்கு நெகேமியா சொன்ன ஆண்டவரே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பிழைக்கும்படி நன்மையை தேடச் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவிடம் கேட்க வெட்கப்பட்ட ஜனங்களுக்கு எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாருக்கும் நன்மையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. மற்றவிடம் போகல ஆண்டவரே, மற்றவிடம் போக மாட்டோம் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க மாட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு கேட்க மாட்டோம் ஆண்டவரே. என் தேவன் செய்ய போகிற அதிசயம் அற்புதமான காரியங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிற அப்படின்னால இன்றைக்கு கேட்கிறோம், இன்றைக்கு ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதை நாங்கள் அறிய போகிறோம். க்ளோரி டு காட். தேவன் நன்மை செய்கிறவராய் எங்களை சுற்றி வருகிறீர் என்பதை அறிந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தரலாம் ஆண்டவரே. 11 மாதத்தில் நீ செய்த எல்லா காரியத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தில் பேர் பேராய் ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சிகள், விருப்பங்கள், தேவைகள், உதவிகளை அறிந்த ஆண்டவர் நன்மை செய்து தேவனுடைய ஆலயத்திலே அவளை மகிழ்ச்சியாக்கி சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையிலும் கூட எத்தனையோ பேருக்கு நீ நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எதிர்பாராத இடங்களிலிருந்து வந்த செய்திகள் எல்லாம் ஆசீர்வாதமான செய்தியும் நன்மையுமாய் இருந்தது ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தாலும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தாலும் தகப்பனே, இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். வருஷ கடைசியில் வந்துட்டேன், கேட்டது ஒன்றும் கிடைக்கலையே, ஒன்றும் நிறைவேறையிலையே. சோர்ந்து போக விடாதேயும் கர்த்தாவே, சோர்ந்து போக விடாதேயும் கர்த்தாவே. மறுபடியுமாய் தகப்பனே, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மீதியான நாட்களில், இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளால தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படி
செய்யும்படியாய் தகப்பனே, சுற்றி திரிந்த ஆண்டவர் அவளை சந்தித்து நீர் அவளோடு இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறது என்று சொல்லும்படியாய் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை முதியவர்களை கர்த்தர் நினைத்தாலும் கர்த்தாவே, வயோதிபர்களை கர்த்தர் நினைத்தாலும், பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தாலும், குடும்பத்தை நீர் நினைத்தாலும் ஆண்டவரே, நான் தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவரை நீர் நினைத்தாலும் கர்த்தாவே, சிதறடிக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நினைத்தாலும் வீராக, சத்துருவின் கொள்ளையாடின பொருளாக இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அவளுக்கு சத்துருவின் கருத்திலிருந்து விடுதலை ஆக்கி நன்மையான காரியங்களை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே இயேசுவே, ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வருகைக்கு முன்பாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினால் நிரப்பி உம்முடைய மகிழ்ச்சியிலே கலிகூர்ந்து மகிழ தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீரே, கரம் நீட்டி ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாக இருக்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறாரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால நான் பாடுவேன் என்று பாடி துதித்து ஸ்தோத்தரிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் பேசுகிறீர், நீர் இடைப்படுகிறீர். இப்பொழுதும் கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் உம்முடைய பிரசனமும் உம்முடைய மகிமை உம்முடைய வல்லமையும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தங்கள் வாழ்க்கையில சூம்பி போல அத்தனை காரியங்களும் கர்த்தாவே ஆண்டவரை எழுச்சி அடையும்படியாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இனி வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை, நிறைவானதை பெற்றுக்கொண்டோம் என்று மனமகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க, தேவ ஆலயத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்த தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நம்மாய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.